கார்த்திகை மாதம் எப்போவுமே மாலை போடுவாங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதமே வந்து மாலை போட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து மாசத்துல எல்லா நாளும் வந்து முதல்ல 3 நாள் வந்து நட திறப்பாங்க. அதனால வந்து இந்த மாதம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்காங்க. மாலை போட்டதையுமே பார்த்தீங்கன்னா வந்து, சரி அன்னதானம் குடுத்துடலாம் அப்படின்ட்டு. நாக்பூர்ல நாங்க இங்க அன்னதானம் பண்ணோம் அப்படின்னா, வீட்லயே செஞ்சு அன்னதானம் பண்ணுவோம். ஸோ இப்போ ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அன்னதானம் வந்து சரி கடையிலேயே வாங்கி குடுத்துடலான்னு சொல்லிட்டு, தக்காளி சாப்பாடு ஒரு வெஜிடேரியன் கடை தான். அங்க பார்த்தீங்கன்னா, தக்காளி சாப்பாடு, புளி சாப்பாடு, பருப்பு சாப்பாடு, தயிர் சாப்பாடுன்னு எல்லா சாப்பாடுமே கிடைக்கும். சாப்பாடும் சூப்பரா இருக்குங்க. சாப்பாடு வந்து ஒரு பார்சல் பார்த்தீங்கன்னா, முதல்ல ரூ. 50 இருந்தது. இப்போ ரூ. 60. ஆனா பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சாப்பிடுறத விட அதிகமாவே இருக்கும். ஒரு 2 பேர் வந்து நல்லாவே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சாப்பாடு நெறையா இருக்கும். சாப்பாடு டேஸ்ட்டாவும் இருக்கும். ஏன்னா நாங்க ஊருக்கு போனோம் அப்படின்னா, வெஜிடேரியன்ல சாப்பிடணும். எதா இந்த மாரி கலந்த சாப்பாடா சாப்பிடணும்னா, நாங்க அந்த கடையில தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு தக்காளி சாப்பாடுனா எப்பவுமே அந்த டேஸ்ட் வந்து மாறாம, தக்காளி விலை கம்மியா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, அந்த கடையில மட்டும் எப்பவுமே விலை வந்து அந்த டேஸ்ட் வந்து மாறவே மாறாது. அது ஒரே ஈவனா அந்த டேஸ்ட் குடுப்பாங்க. அந்த அளவுக்கு கடையில சாப்பாடு நல்லாருக்கும். சரி அந்த கடையிலேயே ஆர்டர் பண்ணி வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்குனாங்க. அந்த கடை பார்த்தீங்கன்னா, சண்முகப்பிரியா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல வந்து காங்கேயம் சண்முகப்பிரியா ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்குமே தெரியும். மேக்ஸிமம் காங்கேயத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். சண்முகப்பிரியா ஹாஸ்பிட்டல்லாம் எங்கே அப்படின்னு. அதுக்கு நேர் ஆப்போசிட்லயே தாங்க அந்த கடை வந்து ஒரு சின்ன கடை தான். ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். எல்லா சாப்பாடுமே சூப்பரா இருக்கும். அந்த கடையில தான் சரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வீட்ல செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சாங்க. அப்புறம் வேண்டாம் சரி ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்ட்டு, சரி நம்ம கடையிலேயே வாங்கி குடுத்துடலான்ட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஒரு 60 சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பண்ணி அப்புறம் கோயில்ல சிவன்மலை கோவில்லையும் குடுத்தாங்க. அப்புறம் மறுபடி பார்த்தீங்கன்னா, காங்கேயத்துலேயும் கொஞ்சம் பேத்துக்கு எல்லாத்துக்கும் குடுத்துருந்தாங்க. தண்ணியும் 2 பார்சல் எடுத்துட்டு, சாப்பாடும் எடுத்துட்டு, அப்படியே காங்கேயத்துலேருந்து அப்படியே மலை வரைக்கும் அப்படியே பார்க்குற எல்லாத்துக்கும் பார்சல்லாம் வந்து அன்னதானம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடி கிளம்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா வந்து, உடனே மாலை போட்டு போறது வந்து மனசுக்கு திருப்தியா இருக்காது இல்லைங்களா? அதனால வந்து இடையில மாலை போட்டாலுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது மாலை போட்டு மலைக்கு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் மலைக்கு போகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே மாலை போட்டுட்டாங்க. மலைக்கு போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக ஒரு 5 நாள் கணக்கு பண்ணி மாலை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மாலை போட்டு அடுத்த நாள் தான் அன்னதானமே குடுத்தாங்க. ஃபஸ்ட்டு சிவன்மலையில போயிட்டு மாலை போட்டாங்க. அடுத்த நாள் அன்னதானம்லாம் குடுத்துட்டு, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, கட்டு கட்டுறதுக்கு தேவையான எல்லா இதுவும் குடுத்து வாங்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த நாள் கிளம்புனாங்க. இது பார்த்தீங்கன்னா, திருப்பூர்ல வந்து மாசமே எப்பவுமே சபரிமலைக்கு கூட்டு போறதுக்கு இருக்காங்க. எப்பவுமே மாசத்துல 3 நாள் வந்து முதல்ல 3 நாள் வந்து நட திறக்கிறப்ப வந்து வேன் எப்பவுமே திருப்பூர்லேருந்து போகுதுங்களாமா. அது மூலியமா தான் வந்து இந்த தடவை வந்து 3 சாமி எங்க அப்பா, அப்புறம் அண்ணன், எங்க வீட்ல அவரு 3 பேருமே மாலை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் அந்த குரூப்பில் போகிறதா சொன்னாங்க. மாதம் எப்பவுமே போவாங்களாமா. அவங்களோட சேர்ந்து போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா, மாலை போட்டதையும் அன்னதானம் வந்து மனசுக்கு நிறைவா அன்னதானம் குடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க் யூ.